அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீதியாது நேர்மையாவது, பாவமாவது புண்ணியமாவது, ஹராமாவது ஹலாலாவது. இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோம், எப்படியோ வாழ்கிறோம். ஆனால் நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும் என்று இருக்கக்கூடிய அந்த நபர்கள் செல்வ செழிப்போடு ஆடம்பரமாக வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை, நீதி நேர்மை இவைகளெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடிய அந்த மக்கள் பார்த்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு கேள்வி எழும் அல்லவா? அந்த கேள்வி நபி தோழர்களுக்கும் ஏற்பட்டது. கேள்வியாகவே கேட்டார். அவர்களெல்லாம் நிம்மதியாக வாழ்கிறாங்களா, நாம தானே கஷ்டப்படுகிறோம் என்ற ஒரு கேள்வியும் கேட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குண்டான பதில் இவ்வாறு சொல்கிறாங்க. தபரானி ஷரீஃபில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. லா தகுபிது ஃபாஜிரம் பின் நிஅமத்தின். ஒரு பாவிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அருள் வளத்தை பார்த்து, அந்த செல்வ நிலையை பார்த்து நீங்கள் பொறாமப்படாதீங்க. இன்னக்கலா ததிரி மாஹுவல் ஹாக்கிம் பாத மோத்தி. அவன் இறந்ததற்கு பின்னால் எதனை சந்திக்கப் போகிறான் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னலகு இந்த அல்லாஹ். இப்படிப்பட்ட அந்த பாவிக்கென்றே அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்ன தெரியுமா? காத்திலன், ஒரு கொலையாடி, லா யமூத்து, மரணமே ஆகாத ஒரு நிரந்தர கொலையாடியை இறைவன் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கென்றே படைத்திருக்கிறான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிரந்தர கொலையாளின்னு சொன்னால் என்ன? நரகந்தான். நரகத்துக்கு மௌத்தே கிடையாது. ஆனால் நம்ம சொர்க்கத்திற்காண்டி வாழ பிறந்துட்டோம். அதற்கு சில பேணிக்கைகள் அவசியம் தானே.